ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு டிராவல் vlog தாங்க. நம்ம மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோம் இப்போ. மேட்டுப்பாளையத்தில் இருந்து கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நாம எஸ்ஏடி பஸ்ல தாங்க டிராவல் பண்ண போறோம். ஸோ நம்ம பஸ் போர்ட் பண்ணியாச்சு, பஸ்ஸும் எடுத்துட்டாங்க மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து. ஸோ இங்கிருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு 1.5 hours டிராவல் இருக்கு. நம்ம கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ள இருக்கிற டிராபிக்கை பொறுத்து நாம எவ்வளவு நேரத்துல ரீச் ஆனோம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ நம்ம இப்போ தென்மேற்கு பருவமழை சீசன்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. அதனால அப்பப்ப வந்து மழை தூறிட்டு இருக்கும். மேட்டுப்பாளையம் எல்லாருக்கும் தெரியும், நம்ம ஊட்டி நீலகிரி மலைகளோட கேட்வே அப்படின்னு சொல்லலாம். மேட்டுப்பாளையத்தில் இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் போறதுக்கு 23 ரூபாங்க டிக்கெட் பிரைஸ். நம்ம டிக்கெட்டும் எடுத்துட்டு நம்ம ஜேர்னி சூப்பரா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பிரைவேட் பஸ்ங்கிறதுனால ஃபுல்லா பாட்டெல்லாம் போட்டு டிஸ்கோ லைட்ஸ் எல்லாம் போட்டு செம்ம சூப்பரா இருக்குங்க. கோயம்புத்தூர் சைட்ல இருக்கிற பிரைவேட் பஸ்ஸஸ் மோஸ்ட்லி எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. பஸ்ஸுக்குள்ள இன்டீரியர்ஸ், நம்ம சவுண்ட் சிஸ்டம்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும். நம்ம மியூசிக் கேட்டு ஜம்முன்னு டிராவல் பண்ணலாம். பட் அன்பார்ச்சுனேட்லி உங்களுக்கு வந்து நான் அந்த மியூசிக்கோட ரெக்கார்ட் பண்ண முடியாது, ஷூட் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு காப்பி ரைட்ஸ் போட்டுருவாங்க. அதனால நான் என்ன பண்ண போறோம்னா என்னோட வாய்ஸ்லயே பாட்டை பாடி உங்களை வந்து திணறடிக்க போறேன். ஸோ ஓடி போகாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சூப்பரா இளையராஜா மியூசிக் கேட்டுட்டே வந்து நம்ம பஸ் டிராவல் பண்ணலாம். ஸோ வாங்க மக்களே, நம்ம மேட்டுப்பாளையத்தில் இருந்து கோயம்புத்தூர் நோக்கி டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். பியூட்டிஃபுல்லான மாலை பொழுதுல மேகங்கள் தவழ்ந்துட்டு இருக்கிற மேகமூட்டமான கிளைமேட்ல நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதோ இளையராஜாவோட பாடல் உங்களுக்காக. ஏலங்காத்து வீசுது, எச போல பேசுதே, வளையாத மூங்கிலில் ராகம் வளைஞ்சு ஓடுதே, மேகம் முழிச்சு கேக்குதே, கரும்பார மனசுல மயில் தோக விரிக்குதே, மலைச்சாரல் தெரிக்குதே, புல்வெளி பாத விரிக்குதே, வானவில் குடையும் பிடிக்குதே, புல்வெளி பாத விரிக்குதே, வானவில் குடையும் பிடிக்குதே, மணியின் ஓசை கேட்டு மனக்கதவு திறக்குதே, புதிய தாளம் போட்டு உடல் காற்று மிதக்குதே, ஏலங்காத்து வீசுதே, எச போல பேசுதே, வளையாத மூங்கிலில் ராகம் வளைஞ்சு ஓடுதே, மேகம் முழிச்சு கேக்குதே, பின்னி பின்னி சின்ன ஏழையோடும் நெஞ்சையெல்லும் வண்ண துணி போல ஒண்ணுக்கொண்ணுதான் இணைஞ்சு இருக்கு, உறவு எல்லாம் அமைஞ்சு இருக்கு, அள்ளி அள்ளி தந்து உறவாடும் அன்னமடி இந்த நிலம் போல சிலருக்குத்தான் மனசு இருக்கு, உலகம் அதில் நிலச்சு இருக்கு, நேத்து தனிமையில போச்சு யாரும் துணையில்ல, யாரும் வழி துணக்கி வந்தா ஏதும் எனையில, உலகத்தில் எதுவும் தனிச்சு இல்லையே, குழலில் ராகம் மலரில் வாசம் சேர்ந்தது போல, ஏலங்காத்து வீசுதே, எச போல பேசுதே, வளையாத மூங்கிலில் ராகம் வளைஞ்சு ஓடுதே, மேகம் முழிச்சு கேக்குதே, கரும்பார மனசுல மயில் தோக விரிக்குதே, மலைச்சாரல் தெரிக்குதே, புல்வெளி பாத விரிக்குதே, ஓ மனசுல என்ன ஆகாயம், தினம் தினம் அது புதி போடும், ரகசியத்தை யாரு அறிஞ்சா, அதிசயத்தை யாரு புரிஞ்சா, விதைக்கிற கைதானே மழை பறிக்குது தினந்தோறும், மலை தொடுக்க நாரை எடுத்து யார் தொடுத்தா மாலையாச்சு, ஆளும் விழுதுல ஊஞ்சல் ஆடும், கிளியெல்லாம் மூடும் சிறகுல மெல்ல பேசும், கதையெல்லாம் தாலாட்டு
கேட்டிடாமலே தாயின் மடியை தேடி ஓடும் மலை நதி போல எழுங்காத்து வீசுதே எச போல பேசுதே வளையாத மூங்கிலில் ராகம் வளைஞ்சு ஓடுதே மேகம் முழிச்சு கேக்குதே கரும்பார மனசுல மயில் தோக விரிக்குதே மலைச்சாரல் தெரிக்குதே புல்வெளி பாத விரிக்குதே வானவில் குடையும் பிடிக்குதே புல்வெளி பாத விரிக்குதே வானவில் குடையும் பிடிக்குதே. மக்களே, எப்படி இருந்துச்சு இந்த சாங்னு சொல்லுங்க. நம்ம பிதாமகன் படத்துல நம்ம பழனி பாரதி அவர்களோட லிரிக்ஸ்ல ஸோ ஸ்ரீராம் பார்த்த சாரதியும் ஸ்ரேயா கோஷல் அவர்களும் பாடின சாங்க செம்ம சூப்பரா இருந்துச்சுல்ல. ஒன் ஆஃப் த ஃபேவரட் சாங்ஸ்ன்னு சொல்லலாம். நம்ம இளையராஜா அவர்களோட மெலடிஸ் எல்லாமே வந்து நம்மளோட ஆன்மாவை அப்படியே நம்ம உடல்ல இருந்து வெளியே கொண்டு வந்து அப்படியே இயற்கையா பறக்க வச்சிரும். இசையில அப்படியே மூழ்கிடுவோம் நாம. ஸோ கொஞ்சமாவது ஜஸ்டிஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். எப்படி பாடினேன் அப்படிங்கிறது வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ கொஞ்சம் எதா இருந்தாலும் ஓப்பனா சொல்லுங்க. அதனால நான் இன்னும் வந்து உங்களை நிறைய பாட்டு பாடி கஷ்டப்படுத்துவேன். ஸோ மக்களே, இப்ப நாம மேட்டுப்பாளையம்ல இருந்து கோயம்புத்தூர் போயிட்டு இருக்கோங்க. ஸோ போற ரூட் ஃபுல்லாவே வந்து செம்ம சூப்பரா இருக்குங்க. ஏன்னா ஊட்டியிலிருந்து கோயம்புத்தூர் போற மக்கள் எல்லாமே வந்து மேட்டுப்பாளையம் ரூட்டு தான் எடுப்பாங்க. திருப்பூர் போற மக்கள் தான் வந்து மேட்டுப்பாளையத்துல இருந்து அன்னூர் வழியா போயிடுவாங்க, அவினாசி அன்னூர் வழியா. பட் கோயம்புத்தூர் வழியா போற மக்கள் எல்லாமே வந்து இந்த ரூட் தான் எடுப்பாங்க. அதனால வந்து நிறைய கெஃபேஸ் இருக்கும், ரெஸ்டாரண்ட்ஸ், உங்களுக்கு ஹேங் அவுட் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து எக்கச்சக்கமா இருக்குங்க. மேட்டுப்பாளையத்துல இருந்து கோயம்புத்தூர் போற வரைக்குமே பாத்தீங்கன்னா செம்ம சூப்பரா இருக்கும். அங்கங்க வந்து உங்களுக்கு நிறைய வில்லேஜஸ் வரும், தென்னந்தோப்புகள் வரும். நம்ம டிராவல் எக்ஸ்பீரியன்ஸே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ வாங்க மக்களே, தொடர்ந்து டிராவல் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்மோஸ்ட் கோயம்புத்தூரோட அவுட்ஸ்கர்ட்ஸ் வந்தாச்சுங்க. மேட்டுப்பாளையத்துல இருந்து செம்ம சூப்பரான ஜேர்னி. ஸோ நம்ம கோயம்புத்தூர் அவுட்ஸ்கர்ட்ஸ்ல இருந்து ரீச் ஆனதுக்கு அப்புறம் கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ள இருக்கிற மேட்டுப்பாளையம் ரோடு வழியா நாம காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகும். அங்க போற வழியில தான் வந்து மேட்டுப்பாளையம் ரோடு நியூ பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். அங்கிருந்து தான் வந்து ஊட்டி பஸ்ஸஸ் எல்லாம் கிளம்பும். ஸோ வாங்க மக்களே, தொடர்ந்து டிராவல் பண்ணலாம். நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான சாங் கேட்டுட்டே நம்ம கோயம்புத்தூர் ரீச் ஆகும் வாங்க. ஸோ இது உங்களுக்காக இன்னொரு பாடல். மின்னல் ஒரு கோடி எந்த உயிர் தேடி வந்ததே, ஓ, லட்சம் பல லட்சம் பூக்கள் ஒன்றாக பூத்ததே, உன் வார்த்தை தேன் வார்த்ததே, மௌனம் பேசியதே, குளிர் தென்றல் வீசியதே, ஏழை தேடிய ராணி நீ என் காதல் தேவதையே, மின்னல் ஒரு கோடி எந்த உயிர் தேடி வந்ததே, ஓ, குளிரும் பனியும் என்னை சுடுதே சுடுதே, உடலும் உயிரும் இனி தனியே தனியே, காமன் நிலவே இணையாளும் அழகே, உறவே உறவே என்று சரியா பிரிவே, நீராகினாய் நான் மழையாகினேன், நீ வாடினாய் என் உயிர் தேடினே, நானும் வர உந்தன் வாழ்வில் உறவாட வருகிறேன், காதல் வரலாறு எழுத என் தேகம் தருகிறேன், என் வார்த்தை தேன் வார்த்தையே, மழையில் நனையும் பனிமலரை போலே என் மனதை நனைத்தேன், உன் நினைவில் நானே உலகை தழுவும் நள்ளிரவை போலே என் உள்ளே பரவும் ஆருயிரும் நீயே, என்னை மீட்டியே நீ இசையாக்கினாய், உனை ஊற்றியே என் உயிர் ஏற்றினாய், மின்னல் ஒரு கோடி எந்த உயிர் தேடி வந்ததே, ஓ, லட்சம் பல லட்சம் பூக்கள் ஒன்றாக பூத்ததே, உன் வார்த்தை தேன்
தேன் வார்த்ததே, மௌனம் பேசியதே, குளிர் தென்றல் வீசியதே, ஏழை தேடிய ராணி நீ என் காதல் தேவதையே. மக்களே, சோ இது வந்து விஐபி படத்துல நம்ம ரஞ்சித் பரோத் அப்படிங்கிற இசையமைப்பாளர் வந்து மியூசிக் பண்ணது. ஸோ இவர் வந்து நிறைய படங்களுக்கு மியூசிக் பண்ணதுன்னு நினைக்கிறேன், தமிழ் படங்கள்ல. ஸோ இது வந்து ஹரிஹரன் சித்ரா அவர்கள் பாடின செம்ம சூப்பரான மெலடிங்க. ஸோ நாம் இதை கேட்டுட்டே வந்து கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ள வந்தாச்சு. இப்ப நாம கிராஸ் பண்ணது வந்து ஆம்னி பஸ் ஸ்டாண்டுங்க, சக்தி ரோட்ல இருக்கிற ஆம்னி பஸ் ஸ்டாண்டு. ஸோ இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து தான் வந்து நம்ம பிரைவேட் பஸ்ஸஸ் எல்லாம் கிளம்புவோம். நைட் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பஸ்ஸஸ் வந்து இங்கிருந்து டிபார்ச்சர் ஆயிட்டு இருக்கும். நம்ம சென்னை, கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் லாங் டிஸ்டன்ஸ் போற பஸ்ஸஸ் எல்லாம். கேரளாக்கும் நிறைய ஆம்னி பஸ்ஸஸ் இங்கிருந்து ரன் ஆகும். நம்ம கோயம்புத்தூர் வந்து தமிழ்நாடு கேரளா பார்டர்ல இருக்கிற ஒரு பெரிய சிட்டி இல்லையா, அதனால வந்து உங்களுக்கு நிறைய கேரளாக்குள்ள போற பஸ்ஸஸும் போகும். அது போக பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து பெங்களூர், சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அதனால நிறைய ஆம்னி பஸ்ஸஸ் வந்து நைட் டைம் கிளம்பும் இந்த மாதிரி பாப்புலர் ரூட்ஸ்ல. ஸோ இந்த ரூட்ல இன்னும் கொஞ்சம் நாம ஒரு 3-4 கிலோமீட்டர்ஸ் மேட்டுப்பாளையம் ரோடு நாம ஆல்ரெடி கிராஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். அங்கதான் வந்து ஊட்டி பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊட்டி, குன்னூர், மைசூர் போற பஸ்ஸஸ் எல்லாம் அங்கிருந்து கிளம்பும். கோயம்புத்தூருக்குள்ள பாத்தீங்கன்னா 2-3 பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க. காந்திபுரம் வந்து சென்ட்ரல் ஹப் மாதிரி, நம்ம டிஎன்எஸ்டிசி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காந்திபுரம் டவுன் பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க. சிட்டிக்குள்ள ஓடுற டவுன் பஸ்ஸஸ் எல்லாம் அங்கிருந்து கிளம்பும். அதுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா எஸ்சிடிசி பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். அங்கிருந்து தான் வந்து நம்ம லாங் டிஸ்டன்ஸ் போற கவர்மெண்ட் பஸ்ஸஸ் எல்லாம் கிளம்புற இடம். எஸ்சிடிசி பஸ்ஸஸ், கர்நாடகா கேஎஸ்ஆர்டிசி, கேரளா கேஎஸ்ஆர்டிசி, இந்த பஸ்ஸஸ் எல்லாமே வந்து நம்ம காந்திபுரம் இப்போ நம்ம என்டர் ஆயிட்டு இருக்கோம் பாருங்க, ஆல்மோஸ்ட் டவுன் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சுங்க. ஸோ அந்த டவுன் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற எஸ்சிடிசி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பும். ஸோ இப்போ நம்ம மேட்டுப்பாளையம் பஸ்ஸஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடும். ஸோ சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து தான் பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ள ஓடுற லாங் டிஸ்டன்ஸ் பஸ்ஸஸ், அதர் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல ஓடுற டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ் எல்லாம் கிளம்புற இடம். ஸோ அந்த பஸ் ஸ்டாண்ட்ல தான் வந்து எப்பவுமே வந்து பரபரப்பா இருக்கிற ஏரியா. ஸோ இந்த 3 பஸ் ஸ்டாண்டு வந்து எல்லாம் பக்கத்துல பக்கத்துல இருக்கிறதுனால காந்திபுரம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஹப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம காந்திபுரம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள ரீச் ஆயாச்சுங்க. ஸோ மேட்டுப்பாளையத்திலிருந்து நாம கிட்டத்தட்ட 1 ஹவர்லயே ரீச் ஆயிட்டோங்க. இன்னைக்கு வந்து அவ்வளவா டிராஃபிக் இல்லை. இன்ஃபேக்ட் நம்ம வீக் டேல தான் டிராவல் பண்றோம், அப்படியுமே வந்து அவ்வளவா டிராஃபிக் இல்லை. ஸோ செம்ம சூப்பரான ஜேர்னியா இருந்துச்சு. ஸோ நான் பாடின 2 பாட்டுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கமெண்ட்ஸ்ல எப்படி இருந்துச்சு பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட வியூஸ் சொல்லுங்க. ஸோ இன்னும் வந்து நிறைய என்டர்டெயின் பண்றேன், ஓகேவா? ஸோ வாங்க மக்களே, இறங்கலாம். நம்ம மேட்டுப்பாளையத்திலிருந்து காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் ஆயாச்சு. வந்துனே வந்து மறுபடியும் ஃபுல் ஆயிடுச்சு பாருங்க. பாப்புலர் ரூட்டுங்க, அதனால எப்பவுமே வந்து ரஷ்ஷா தான் போயிட்டு இருக்கும். ஸோ மக்களே, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிறைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.